ஒரு அற்புதம் நடக்குது, அதிசயம். அந்த ஆசிரியர் பக்கத்துல ஒரு மீனாட்சி குழந்தையாக வருகிறார். ஒரு குழந்தை வடிவமைத்து அப்படியே வந்து அரசுடைய மடியில் உட்கார்ந்து, அரசுடைய மடியில் ஒரு சின்ன குழந்தை உட்கார்ந்து எல்லாரும் வெளியே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சின்ன குழந்தை அரசுடைய மடியில் உட்கார்ந்து இருக்கு. அந்த வரவேற்பது பாட்டை கேட்க கேட்க எல்லாருக்கும் ஆனந்தம். இந்த குழந்தை என்ன பண்ணுது, அந்த வரவேற்பு பருவத்தில் ஒரு பாட்டை கேட்கும் போது அரசன் இடத்துல முத்துமாலை இருக்கு. அரசன் இடத்துல இருக்கக்கூடிய முத்துமாலையை அப்படியே கலக்கி குமரகுருவருடைய கழுத்துல போட்டு, அரசனுடைய கழுத்தில் கிடந்த முத்துமாலையை அந்த சின்ன குழந்தை மடியில் இருந்த குழந்தை எடுத்து குமரகுருவருக்கு போட்டு அப்படியே போயிடுச்சு. எவ்வளவு அற்புதம், யாருக்கும் தெரியாம மகன் எடுத்து போட்டு போயிடுச்சு. அப்படினாலும் அதிசயப்பட்டுப்பாங்க, ஆகா வந்தவள் மீனாட்சி அம்மை சிறு குழந்தை இல்லை. இந்த பாட்டை கேட்டு மனமகிழ ரசிப்பதற்காக வேண்டி மீனாட்சி அம்மை குழந்தை ஓய்வுபடுத்தி இங்க வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மீனாட்சி அம்மை ஆற்றிய அற்புதத்தை நினைத்து மகிழ்ந்தார். ஆக மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை அரங்கேற்றம் செய்யும்போது இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடந்தது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாருங்க, அதோ குமரகுருவருக்கு எவ்வளவு சிறப்பு. இப்படிப்பட்ட சிறப்பை தந்தவர் முருகப்பெருமான். குமரகுருவரை பேச வைத்து பாட வைத்து அதற்கு மேலாக மீனாட்சி அம்மை பிள்ளையை தமிழை பாட செய்து மீனாட்சி அம்மையே வந்து அரசர் கிடத்திருந்த முத்துமாலையை கலற்றி குமரகுருவர் இடத்துல போட்டு பாராட்டி இருந்தால் அவர் எத்தனை சிறப்புகள். இப்படிப்பட்ட குமரகுருவர் பல்வேறு தலைகளுக்கு போனார், பெருமதிப்பை பெற்றார். காசியில் படம் பெறுகிறார். காசு படத்தை விரும்பி சைவத்துக்கும் தமிழுக்கும் பல்வேறு தொண்டுகளை எல்லாம் செய்தார். இப்படிப்பட்ட